வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி டெஸ்ட்டு எந்த பகுதியில் இருந்துன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 9வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு. இன்றைக்கி 29 கேள்வி இருக்குது. எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க, எத்தனை கேள்விக்கு தப்பு பண்ணீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போடுறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? இன்றைக்கி பார்க்குற முதல் கேள்வி, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உனக்கு வருமோ ஐயா. இது ஒரு பாட்டு வரி. இந்த பாட்டு வரியில் வரக்கூடிய கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பி என்பதன் பொருள் என்ன? டைரக்டான கேள்வி, விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாமா? வயிறு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? டைரக்டான கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? 36ங்கிறது கரெக்டு. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யார்? அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஆட்டையை போடுவான். அவங்ககிட்ட கூட அன்பாக இருந்திருப்பார். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இந்த பாட்டு வரியை கூறும் நூல் எது? அதாவது இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது? தமக்கென முயலானோன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே. இதை தேர்வில் எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறுங்கிறது கரெக்டு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். இங்கே 2 கூற்றை கொடுத்துருக்கோம். இதில் எது சரி எது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல் கூற்று, கைலாசத்தியார்த்தி 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். இது முதல் கூற்று. 2வது கூற்று பாருங்கள். இவர் 106 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டார். இந்த 2 கூற்று சரியான்னு பாருங்கள். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. கவனிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை கூற்று 2மே தவறு. என்ன காரணம்னா, இவர் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்கலை, 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. அதே மாதிரி 106 நாடுகளில் நடைப்பயணம் பண்ணலை, 103 நாடுகளில் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்போ கூற்று 2மே தவறு. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டில் வரக்கூடிய அணி என்ன? இந்த பாட்டில் வரக்கூடிய அணி என்ன? என்ன அணி வந்திருக்கு? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதெல்லாம் டைரக்டான கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? விடை இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். கைலாசத்தியார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? கைலாசத்தியார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? இதுவும் ஒரு டைரக்டான கேள்வி தான். விடையை பார்க்கலாங்களா? குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். தன்மை நவிர்ச்சி அணி எனப்படுவது என்ன? அதாவது தன்மை நவிர்ச்சி அணின்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது ஒரு அணி இருக்குது, அந்த அணிக்கு தன்மை நவிர்ச்சி அணி அப்படிங்கிற பேரும் இருக்குது. அது என்ன அணி? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை இயல்பு நவிர்ச்சி அணி. இதுக்கு தன்மை நவிர்ச்சி அணி அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? அணி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது ஒரு டைரக்டான கேள்வி தானப்பா. விடையை பார்க்கலாமா? அழகு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். புத்தரால் மனம் மாற பெற்றவர் யார்? புத்தர் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்துட்டு போய் அறிவுரை வழங்குவார். அதை கேட்ட மன்னன் மனசு மாறுவார். அவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பிம்பிசாரருங்கிறது கரெக்டு. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள்.
புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? இதுவும் ஒரு டைரக்டான கேள்வி தான். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாமா? ஆசிய ஜோதிங்கிறது கரெக்டு. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். இனிமை கூட்டல் உயிர், இதை சேர்த்து எழுதினால் எப்படி வரும்? சேர்த்து எழுதுங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இது எல்லாத்தையுமே நியூ சிலபஸில் வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இன்னுயிர் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது 13வது கேள்வி. அன்னை தெரசா எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்? அன்னை தெரசா எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்? இதுவும் ஒரு டைரக்டான கேள்வி தாங்க. 6ஆம் வகுப்புன்னாவே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. மேல் வகுப்பு போக போக தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? தொழுநோய் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது தீதோ. இந்த அடியில் என்ன அளபடை வந்திருக்கு? இவ்வடியில் என்ன அளபடை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய ஏரியாவாக இருக்கும். இந்த அடியில் என்ன அளபடை வந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? விடை இன்னிசை அளபடை வந்திருக்கு. அதாவது தேடியும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது அழகாக சொல்லுங்கிறதுக்காக இப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்திருக்கிறது இன்னிசை அளபடை வந்திருக்குது. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்றவர் யார்? உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் என்று சொன்னவர் யார்? டைரக்டான கேள்வி தான். விடைக்கு போகலாமா? கைலாஷ் சத்யார்த்திங்கிறது கரெக்டு. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை முதல் நூலாக கொண்டு ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார்? பேசிக்கான கொஷின் தாங்க. விடை கவிமணிங்கிறது கரெக்டு. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். அரசனாலும் முடியாது என்று புத்தர் கூறுவது என்ன? அரசன் நினச்சாலுமே முடியாதுப்பா அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. அவர் எதை சொல்லியிருக்கிறாரு? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது அரசன் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 18வது கேள்வியை பாருங்கள். மக்களுக்கு செய்யும் இறைப்பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார்? மக்களுக்கு செய்யும் இறைப்பணி இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார்? பேசிக்கான கொஷின் தாங்க. விடையை பார்க்கலாங்களா? அன்னை தெரசாங்கிறது கரெக்டு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கவிஞர் தன் கருத்துக்களை சுவையுடன் கூற பயன்படுத்துவது என்ன? அதாவது ஒரு மருந்தை சாப்பிட முடியாது, அப்போ என்ன பண்ணுவாங்க? தேனை கலந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ருவோம். அதே மாதிரி ஒரு பாட்டை படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்ப்பாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அணிங்கிறது கரெக்டு. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று ஆகாய கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று தாய் தன் மகனிடம் கூறுவது எந்த வகையான அணி? இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை உயர்வு நவிர்ச்சி அணிங்கிறது கரெக்டு. அதாவது கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி பேசினா அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். கவிமணி தேசிக விநாயகனார் பற்றிய செய்திகளில் பொருந்தாதது என்ன? கீழே பாருங்கள் 4 பாயிண்ட் இருக்குது. இதில் பொருந்தாதது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். 21வது நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். கவிமணி என்ற பட்டம் பெற்றவர். இவர் நாஞ்சில் நாட்டு கவிஞர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை 21வது நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞருங்கிறது தப்பு. இவர் வாழ்ந்த காலம் 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். மண்ணில் அனைவருக்கும் எளிதான செயல் என புத்தர் சொல்வது எதை? எதை புத்தர் சொல்கிறாரு? மண்ணில் அனைவருக்கும் எளிதான செயல் என்று புத்தர் எதை சொல்கிறார்? இதான் கேள்வி. பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாமா? உயிர்களை கொள்ளுதல்ங்கிறது கரெக்டு. ஈஸியாக யார் வேணால் பண்ணிக்கலாம். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள்.
லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. விடைய பார்க்கலாமா? எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். எளிதாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எளிதாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பேசிக்கான ஒரு கொஷின் தாங்க. விடைய பார்க்கலாமா? எளிது கூட்டல் ஆகும். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். விடைய பார்க்கலாங்களா? வடலூருங்கிறது கரெக்டு. அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகிற வரைக்கும் கிடையாது, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னவர் யார்? மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. விடைய பார்க்கலாங்களா? அன்னை தெரசா தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களின் வரிசை என்ன? சரியாக நீங்கள் அடுக்கணும். முதல் நோபல் பரிசு யார் வாங்கினாங்க, அதுக்கு அடுத்து யார் வாங்கினாங்க? சரியாக அடுக்கணும். அடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு லைக் போடலை போல இருக்குது, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? லைக்கை போடுங்கப்பா, லைக் போடுங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாங்கினவங்க அன்னை தெரசா, ரெண்டாவதாக வாங்கினவர் கைலாஷ் சத்யார்த்தி. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். கைலாஷ் சத்யார்த்தி யாருக்காக உழைத்தார்? கைலாஷ் சத்யார்த்தி யாருக்காக உழைத்தார்? இதை கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? பேசிக்கான கொஷின் தான். பள்ளி செல்லாத குழந்தைகளுக்காகத்தான் அவர் உழைத்திருப்பார். கடைசி கேள்விங்க, 29வது கேள்வி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்ல பயன்படுத்துவது எது? ஒரு கவிஞர் தன் கருத்தை சுவையோடு சொல்லணும்னு ஆசைப்பட்றாருன்னா அவர் எதை பயன்படுத்துவார்? விடையை பார்க்கலாங்களா? அணி அப்படிங்கிறது கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 29 கேள்வியை கேட்டிருக்கிறோம். எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்கிறதையும், எத்தனை கேள்வியை தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதையும், ஏன் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க. நாளை இரவு 9 மணிக்கு 7ஆம் வகுப்பு முதல் இயலிருந்து டெஸ்ட் நடக்கும். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸும் போட்டுக்கிட்டுருக்கோம், தமிழ் டெஸ்ட்டும் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.